இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான அதிரடியான தாக்குதல்களை ஆரம்பித்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை பொளந்து கட்டும் ஈரானும் யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் ஈரானினுடைய ஆபரேஷன் நஸ்ர் நடவடிக்கைகளும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் குறித்த தாக்குதல்களிலே அமெரிக்காவினுடைய வகிப்பாகமும் பாபெல் மண்ட பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடிய யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான யெமன் ஹவுதி இராணுவத்தின் தரமான தாக்குதல்களும் பற்றி எரியும் சவுதி அரேபியாவினுடைய அமெரிக்க தளங்களும் விரிவடைய போகும் சவுதி மற்றும் யெமன் ஹவுதிகளுக்கிடையிலான மோதல்களும் ஈரானில் இலக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தளங்களும் முக்கியமான பிரதேசங்களும் அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராகும் ஈரானிய இராணுவத்தினரும் ஈரான் அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளாதா? ஈரான் மற்றும் யெமன் ஹவுதி இராணுவத்தோடு ஒன்றிணைந்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் வீரியமான நடவடிக்கைகளும் நேற்று மாலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் லெபனானினுடைய தலைநகரான பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. லெபனானினுடைய தலைநகரான பெய்ரூட்டை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டால், தஹியே பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு உச்ச பதிலடிகளை வழங்குவோம் என 4 நாட்களுக்கு முன்பே ஈரானிய தலைமைகள் எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். இதற்கமைவாகவே நேற்றிரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு சபையானது அவசரமாக கூடியிருந்தது. கிட்டத்தட்ட 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக உச்ச தேசிய பாதுகாப்பு சபையில் விசேட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த கலந்துரையாடல்களை தொடர்ந்து ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஈரானிய ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார்கள். டொனால்ட் ட்ரம்ப் திரும்ப ஒரே விடயத்தையே கூறிக்கொண்டிருக்கின்றார். ஈரானுக்கு எதிரான மாயைகளையே மிரட்டல்களாக வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காகிதத்தில் மாத்திரமே யுத்த நிறுத்தத்தினை விரும்புகின்றது. இதற்கமைவாகத்தான் ஆக்கிரமிப்பாளர்கள் தஹியே பிரதேசத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான அச்சுறுத்தல்களையும் அதிகரித்துள்ளார்கள். ஆனால் தற்போது ஈரான் மூலோபாய கொள்கைகளை மாற்றி அமைத்து விட்டது. கடந்த ஒரு வாரத்திற்குள்ளே ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருந்த தாக்குதல்களுக்கு நாங்கள் அமெரிக்க தளங்களுக்கு எதிராக உச்ச பதிலடி தாக்குதல்களை வழங்கியிருந்தோம். நாங்கள் புதிய சமன்பாடுகளை களத்திலே விதித்திருந்தோம். அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு தாக்குதல்களுக்கும் பல மடங்கு தாக்குதல்களை மேற்கொள்வது எங்களுடைய புதிய மூலோபாய சமன்பாடாகவும் அமைந்திருந்தது. இதன் அடிப்படையிலேயே தற்போது ஈரானும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக செயற்பட போகின்றது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக எச்சரிக்கைகள் வழங்கப்பட்ட காலங்கள் முடிவடைந்து விட்டன. இப்போது சமன்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கான காலம் வந்துவிட்டது. மேலும் இதற்கு பிறகு ஏற்படக்கூடிய விளைவுகள் அனைத்திற்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புமே பொறுப்பேற்க வேண்டும் என ஈரானிய தலைமைகள் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் அவசர எச்சரிக்கை செய்தி ஒன்றை வெளியிட்டார். அமெரிக்கர்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பாளர்களும் போர் நிறுத்தத்திற்கு உறுதியாக இல்லை. பேச்சுவார்த்தைகளிலும் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை. லெபனானிலே அவர்கள் மேற்கொண்டு வரக்கூடிய தொடர்ச்சியான தாக்குதல்கள் அவர்களுக்கு அடியின் மொழியை மாத்திரமே புரிந்து கொள்ள முடியும் என்பது புரிகின்றது. ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை அமெரிக்கா தொடர்கின்றது. லெபனானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கும் அமெரிக்கா பச்சை கொடியை காண்பித்துள்ளது. இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தளங்களும் எங்களுக்கு முறையான இலக்குகளாக மாறுகின்றன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எங்களுக்கு முறையான இலக்காக மாறியுள்ளது. எப்போதும் போலவே நாங்கள் அனைத்திற்கும் தயாராக இருக்கின்றோம். மேலும் இதற்கான விளைவுகளை அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக அனுபவிப்பார்கள் என ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் தெரிவித்தார். இவ்வாறு ஈரானிய தலைமைகள் அதிரடியான அறிக்கைகளை வெளியிட்டதும் கத்தார் அதனுடைய வான்பரப்பை முழுமையாக இழுத்து மூடியது. விமான சேவைகள் அனைத்தையும் முழுமையாக நிறுத்தியது. ஏனைய அடிமை அரபு நாடுகளும் விமான சேவைகளை முழுமையாக நிறுத்தி வான்பரப்பையும் முழுமையாக இழுத்து மூடினார்கள். இதைத் தொடர்ந்து ஈரானும் அதனுடைய வான்பரப்பை முழுமையாக இழுத்து மூடியது. அனைத்து விதமான விமான சேவைகளையும் முழுமையாக ரத்து செய்தது. அது மட்டுமல்லாமல் ஈரானினுடைய மிக முக்கியமான விமான நிலையங்களை முழுமையாக வெளியேற்றியது. விமான நிலையங்களில் இருக்கக்கூடிய விமானங்கள் மற்றும் பயணிகள் அனைவரையும் முழுமையாக வெளியேற்றினார்கள். தெஹ்ரான் மற்றும் ஏனைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விமான நிலையங்கள் அனைத்தும் காலி செய்யப்பட்டன. அதே போன்று ஈரானுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து இராணுவ தளங்களும் உச்ச எச்சரிக்கையில் வைக்கப்பட்டன. வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக நிலைநிறுத்தப்பட்டு அனைத்து விதமான தயார்படுத்தல்களும் அவசரமாக மேற்கொள்ளப்பட்டன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால், உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய கூட்டம் முடிவடைந்து 2 மணித்தியாலங்களுக்குள் ஈரான் அடுத்த கட்ட போருக்கு தயாரானது. ஈரானிய மக்களுக்கான வழிகாட்டுதல்களும்
அவசரமாக வழங்கப்பட்டன. மெட்ரோ தளங்கள் மற்றும் புகையிரத நிலையங்கள் மற்றும் நிலத்தடி பிரதேசங்கள் அனைத்தையும் பாதுகாப்புக்காக பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் ஈரானிய இராணுவத்தினர் அறிவித்திருந்தார்கள். ஈரானிய மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான வழிகாட்டுதல்களையும் அவசரமாக வழங்கினார்கள். மேலும் இதைத் தொடர்ந்து ஈரானிய மக்கள் தெஹ்ரான் முழுவதும் வீதிகளிலே களமிறங்கினார்கள். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஈரானிய மக்கள் வீதிகளிலே களமிறங்கி ஈரானிய இராணுவத்திற்கான முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை சிதைக்க வேண்டும் என்றும் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களை மேலும் அளிக்க வேண்டும் என்றும் ஈரானிய மக்கள் கோஷமிட்டார்கள். ஈரானிய இராணுவ தலைமை அதிகாரிகளே, நாங்கள் போருக்கு தயாராகவே இருக்கின்றோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக அழியும் வரை இந்த பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட போவதில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அழியும் வரை நாங்களும் போருக்கு முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். இதனால் அவசரமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளுங்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசம் பற்றி எரிய வேண்டும் என ஈரானிய மக்கள் கோஷங்களை எழுப்பி ஈரானிய இராணுவத்திற்கான ஆதரவை வெளிப்படுத்தினார்கள். இவை தொடர்பான காணொலிகள் அனைத்தையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இதைத் தொடர்ந்து ஈரானிய இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்து அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். ஈரானினுடைய வடமேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏவுகணை தளங்களில் இருந்து ஆரம்பித்து ஈரானினுடைய கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏவுகணை தளம் வரையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. 40 நாள் போரிலே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இலக்கு வைத்த ஈரானினுடைய மிக முக்கியமான ஏவுகணை தளங்களில் இருந்தே இந்த ஏவுகணை தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டன. ஆரம்ப கட்டமாக 10 ஏவுகணை தாக்குதல்கள் 10 ஏவுகணை தளங்களில் இருந்து மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஹைஃபா பிரதேசத்தை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஒவ்வொரு ஏவுகணை தளத்திலிருந்தும் ஒவ்வொரு ஏவுகணையாகவே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஈரானிய இராணுவத்தினர் இவ்வாறு தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான மிக முக்கியமான காரணம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் எங்களுடைய ஏவுகணை தளங்கள் முழுமையாக தயார் நிலையில் இருக்கின்றது என்பதனை உறுதிப்படுத்துவதற்காகத்தான். மேலும் 40 நாட்களாக நீங்கள் மேற்கொண்ட தாக்குதல்கள் அனைத்தும் படுதோல்வி அடைந்து விட்டன. எங்களுடைய ஏவுகணை தளங்கள் அளிக்கப்படவில்லை, எங்களுடைய ஏவுகணை தளங்கள் முழுமையாக செயற்படுத்தப்படுகின்றன என்பதனை காண்பிப்பதற்காகவும் இதன் மூலமாக அமெரிக்காவினுடைய தோல்வியை உறுதி செய்வதற்காகவுமே ஈரானிய இராணுவத்தினர் இவ்வாறு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இவ்வாறு ஈரானிய இராணுவத்தின் ஆரம்ப கட்ட தாக்குதல்களிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் ஹைஃபாவுக்கு வடக்கு பகுதியிலேயே 3 வெடிப்புகள் பதிவாகி இருந்தன. இதைத் தொடர்ந்து ஈரானிய இராணுவத்தினர் 2ஆம் கட்ட ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். ஈரானினுடைய மேற்கு பிரதேச ஏவுகணை தளங்களில் இருந்து 5 ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ரமட் டேவிட் விமான கட்டளை தளத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதல்களினால் குறித்த விமான கட்டளை தளத்திலே ஒரு வெடிப்பு பதிவாக இருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறித்த விமான கட்டளை தளத்தில் போர் விமானங்கள் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹேங்கரை இலக்கு வைத்தே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் 3வது அலையாக மீண்டும் 5 ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல்னோஃப் விமான கட்டளை தளத்தை இலக்கு வைத்தும் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தளங்களை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த ஏவுகணைகளில் அனைத்தையும் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்தது. இருப்பினும் டெல்னோஃப் தளத்தில் அருகாமையில் ஒரு வெடிப்பு பதிவாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ஈரான் 4வது அலையாக டசன் கணக்கான ஷஹீத் ட்ரோன்களையும் 5 ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டது. மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் ஈரானிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதற்காகவும் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்காகவும் அமெரிக்க போர் விமானங்கள் முழுமையாக களமிறக்கப்பட்டிருந்தன. ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருந்த ஏவுகணை தாக்குதல்களை சுட்டு வீழ்த்துவதற்காகவும் அமெரிக்காவினுடைய முழுமையான உதவி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஜோர்டானிய விமான கட்டளை தளத்திலிருந்தும் சவுதி அரேபியாவினுடைய விமான கட்டளை தளத்திலிருந்தும் அமெரிக்க போர் விமானங்கள் புறப்பட்டு ஈரானிய தாக்குதல்களை முறியடிப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முயற்சி செய்திருந்தார்கள். இதற்கமைவாக அமெரிக்க போர் விமானங்கள் ஜோர்டானிய வான்பரப்பில் அதிகளவான ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து ஈரான் மீண்டும் 5வது அலையாக ரமட் டேவிட் விமான கட்டளை தளத்தை இலக்கு வைத்தும் டெல்னோஃப் விமான கட்டளை தளத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலே 2 வெடிப்புகள் பதிவாக இருந்தன. மேலும் இந்த 5 அலை தாக்குதல்களிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் 6 வெடிப்புகள் பதிவாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இவை தொடர்பான காணொலிகளில் சிலவற்றை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். விமான கட்டளை தளங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளை மூடி மறைப்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அனைத்து ஊடக தணிக்கைகளையும் மேற்கொண்டிருந்தது. இதன் விளைவாக அதிகளவான
தொடர்பான காணொளிகள் முடக்கப்பட்டுவிட்டன. அத்தோடு ஈரான் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு டொனால்ட் ட்ரம்ப் அவசரமாக நெட்டன்யாகுவுக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தியிருந்தார். நெட்டன்யாகுவோடு கிட்டத்தட்ட 30 நிமிடங்களுக்கு மேலாக கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுக்கு நான் ஒரு விடயத்தினை கூறிக்கொள்கின்றேன். உங்களுடைய ஏவுகணைகளை செலுத்தி விட்டீர்கள். இஸ்ரேலுக்கு எதிராக பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டீர்கள். இத்தோடு நிறுத்தி விடுங்கள். மீண்டும் பேச்சுவார்த்தை மேசையில் அமர்ந்து விடுங்கள். ஈரானோடு ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு நாங்கள் நெருங்கிவிட்டோம். ஒரு சிறப்பான ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு நான் நெருங்கிவிட்டேன். இது ஒரு சிறந்த ஒப்பந்தமாகவே அமையப் போகின்றது. மேலும் இது நடக்கப் போகும் சந்தர்ப்பத்தில் இவ்வாறானதொரு மோதல் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த ஒப்பந்தம் முடிவடைவதற்கு நான் விரும்பவில்லை. நான் தற்போது பிபிக்கு தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி பதிலடிகளை வழங்க வேண்டாம் என கூறியுள்ளேன். இஸ்ரேல் தனது தாக்குதல்களை நடத்தியது. பதிலுக்கு ஈரானும் தாக்குதல்களை மேற்கொண்டது. இத்தோடு பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்டது. நாங்கள் அனைவரும் அவசரமாக பேச்சுவார்த்தைக்கு திரும்பி ஒப்பந்தத்தை முடிப்போம் என டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் கருத்துக்களை பதிவிட்டார். டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்துக்களுடைய உண்மைத்தன்மை தொடர்பாக நான் இந்த காணொளி இறுதியில் குறிப்பிடுகின்றேன். அத்தோடு டொனால்ட் ட்ரம்புடனான கலந்துரையாடலை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகள் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார்கள். பிரதமர் நெட்டன்யாகு டொனால்ட் ட்ரம்போடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டார். ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு பதிலடிகளை வழங்குவதற்கு இஸ்ரேல் முழுமையாக தயாராக இருப்பதாக அறிவித்தார். இதன்போது ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதல்களிலே டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்க மாட்டார் என தெரிவித்தார். அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களில் பங்கேற்காது என்றும் குறிப்பிட்டது. இதனால் நாங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அவசரமாக ஆரம்பிப்பதற்கு தயாராகி வருகின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகள் ஊடகங்களுக்கு தெரிவித்தார்கள். இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பினுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக நெட்டன்யாகு ஈரானுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டார். ஒப்பந்தம் ஒன்று எட்டப்படுமா இல்லையா என்பதனை பார்ப்பதற்காக நெட்டன்யாகுவும் காத்திருப்பார். அவ்வாறு இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளே ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள். தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக நெட்டன்யாகு ஈரானை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டார் என அமெரிக்க ஊடகங்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தன. இதைத் தொடர்ந்து இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை 6:30 மணி அளவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தது. ஈரானினுடைய மேற்கு பிரதேசத்தையும் மத்திய பிரதேசத்தையும் கிழக்கு பிரதேசத்தையும் இலக்கு வைத்தே இந்த வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதற்கு முன்பு அமெரிக்கா ஈராக்குக்கு எதிரான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. ஈராக்கினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ரேடர் கருவிகளையும் முழுமையாக நிறுத்தி விடுமாறும் அனைத்தையும் முழுமையாக முடக்கி விடுமாறும் அழுத்தங்களை வழங்கியுள்ளது. இல்லாவிட்டால் நாங்கள் ஈராக்குள்ளே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வோம் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. இதைத் தொடர்ந்து ஈராக்கிய அரசாங்கம் ஈராக்கினுடைய வான்பரப்பை முழுமையாக இழுத்து மூடி வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் செயலிழக்க செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு ஈராக்கினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ஏனைய ராடர் கருவிகளையும் முழுமையாக செயலிழக்க செய்ததற்கு பின்பே அமெரிக்காவினுடைய எரிபொருள் நிரப்பு விமானங்களுடைய முழுமையான ஆதரவை பெற்றுக்கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்தது. இதற்கமைவாக ஈரானினுடைய 8க்கும் அதிகமான பிரதேசங்களில் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. 3 வான் பாதுகாப்பு அமைப்புகளை இலக்கு வைத்தும் 2 ட்ரோன் களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்தும் 2 ஏவுகணை தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் விமான நிலையங்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் பெரிதாக இழப்புகள் ஏற்படுத்தப்படவில்லை. தாக்குதல்களுக்கு முன்பே அனைத்து விமானங்களையும் ஈரான் முழுமையாக வெளியேற்றிவிட்டது. ஒட்டுமொத்த விமான நிலையங்களும் காலியாக இருந்ததனால் விமான ஓடு பாதைகளை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அதே போன்ற ஏவுகணை மற்றும் ட்ரோன் தளங்களையும் இராணுவ கட்டளை தளங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தளங்களுடைய நுழைவாயில்களையே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் இலக்கு வைக்க முடியும். குறித்த தளங்களை முழுமையாக அளிப்பதற்கான தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது. 40 நாள் போரிலும் இந்த தளங்களை இலக்கு வைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. இருப்பினும் இந்த தளங்களை பயன்படுத்தி ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பே இவை தொடர்பாக நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். ஈரான் ஏவுகணை தளங்களையும் ஏனைய முக்கியமான தளங்களுடைய நுழைவாயில்களையும் இலக்கு வைத்து மாத்திரமே தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். 12 மணித்தியாலங்களுக்குள் ஈரான் நுழைவாயில்களை மீண்டும் சரி செய்துவிடும். இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த தாக்குதலிலே இராணுவ கட்டளை தளங்களுடைய நுழைவாயில்கள் மாத்திரமே சேதமடைந்துள்ளன. மேலும் இவற்றை தற்போது ஈரான் முழுமையாக சரி செய்திருக்கும்.
அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களை ஏன் இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை என்கின்ற கேள்விகள் உங்கள் மத்தியில் எழலாம். உண்மையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் விமானங்கள் ஈரானிய வான்பரப்பிற்குள்ளே நுழையவில்லை. ஈராக் மற்றும் சவுதி அரேபிய வான்பரப்பில் இருந்து கொண்டே போர் விமானங்கள் மூலமாக இந்த ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. போர் விமானங்களில் பயன்படுத்தக்கூடிய ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்திய இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் விமானங்கள் ஈரானிய வான்பரப்பிற்குள்ளே தனியாக நுழைவதற்கு பயப்பட்டார்கள். இதன் விளைவாகவே ஈராக் மற்றும் சவுதி அரேபிய வான்பரப்பிலிருந்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இந்த தாக்குதல்களை தொடர்ந்து யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் அதிரடியாக களமிறங்கினார்கள். ஆரம்பமாக சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் சுல்தான் விமான கட்டளை தளத்தை இலக்கு வைத்து யெமன் ஹவுதி இராணுவத்தினர் ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டார்கள். இந்த தாக்குதலிலே சவுதி அரேபியாவினுடைய பிரின்ஸ் சுல்தான் கட்டளை தளத்தில் 2 வெடிப்புகள் பதிவாக இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறித்த தளத்தில் இருக்கக்கூடிய போர் விமானங்களுக்கு அருகாமையிலும் கட்டளை தளத்திலுமேயே இந்த வெடிப்புகள் பதிவாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து யெமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்து அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். டெல் அவீவ் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தெற்கு பிரதேசத்தை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய ஏவுகணை தாக்குதல்களினால் ஜெருசலத்திற்கு அருகாமையில் வெடிப்புகள் பதிவாகி இருந்தன. இதைத் தொடர்ந்து யெமன் ஹவுதி இராணுவத்தினர் அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாங்கள் ஒரு முழுமையான கடற்படை முற்றுகையை அறிவிக்கின்றோம். பாபெல் மண்டப் பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடுகின்றோம். இதற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடும் அதனுடைய நிறுவனங்களோடும் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு கப்பலும் பாபெல் மண்டப் பிரதேசத்தினை கடக்க முடியாது. அவ்வாறு கடப்பதற்கு முயற்சி செய்யக்கூடிய அனைத்து சரக்கு கப்பல்களையும் எண்ணெய் கப்பல்களையும் இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம். தற்போது பாபெல் மண்டப் பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான முற்றுகை மாத்திரமே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த போரிலே ஈரானுக்கு எதிராகவும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராகவும் எதிர்ப்பற்றுகளுக்கு எதிராகவும் யாரெல்லாம் களமிறங்குகின்றார்களோ அவர்களுக்கு எதிராகவும் நாங்கள் கடற்படை முற்றுகையை முழுமையாக நடைமுறைப்படுத்துவோம். அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பிராந்திய நண்பர்களுக்கு எதிராகவும் நாங்கள் இந்த கடற்படை முற்றுகையை நடைமுறைப்படுத்துவோம் என யெமன் ஹவுதி இராணுவத்தினர் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். இதைத் தொடர்ந்து ஈரான் மீண்டும் ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்தது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஹைஃபா பிரதேசத்தை இலக்கு வைத்தும் 5க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த தாக்குதல்களிலே ஜெருசலம் பிரதேசத்திலும் ஹைஃபாவுக்கு அருகாமையிலும் 2 வெடிப்புகள் பதிவாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து நெட்டன்யாகுவினுடைய அரசு அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. ஈரான் தற்போது ஒரு புதிய சமன்பாட்டை திணிப்பதற்கு முயற்சி செய்கின்றது. இவ்வாறு ஒரு புதிய சமன்பாட்டை திணிப்பதற்கு நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. மேலும் எங்களுடைய தாக்குதல்களை நாங்கள் தொடர்ச்சியாகவே மேற்கொள்வோம் என அறிவித்தது. இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீண்டும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டது. இதன்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானினுடைய பெட்ரோலிய வேதிய பொருள் களஞ்சிய சாலை ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதனால் குறித்த களஞ்சிய சாலையில் மிகப்பெரிய தீப்பரவலும் ஏற்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து ஈரானிய இராணுவத்தினர் ஹைஃபாவில் இருக்கக்கூடிய பெட்ரோலிய வேதிய பொருள் களஞ்சிய சாலை இலக்கு வைத்து அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த ஏவுகணை களஞ்சிய சாலை அருகாமையில் வெடிப்பொன்று பதிவாக இருந்தது. இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பெட்ரோலிய வேதிய பொருள் களஞ்சிய சாலையானது முழுமையாக அளிக்கப்படவில்லை. இதைத் தொடர்ந்து ஈரானிய IRGC இராணுவத்தினர் அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார்கள். பொதுமக்கள் மற்றும் ஈரானிய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பிப்பதன் மூலமாக ஜியோனிச ஆட்சி ஒரு ஆபத்தான விளையாட்டை ஆரம்பித்துள்ளது. மேலும் இந்த ஆபத்தான விளையாட்டுக்கு நாங்கள் உச்ச பதிலடிகளை வழங்குவோம். பொதுமக்களை இலக்கு வைத்து எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் விரிவுபடுத்தப்பட்டால் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தும் நாங்கள் தாக்குதல்களை வீரியப்படுத்துவோம். இதற்கான எல்லாவிதமான தயார்படுத்தல்களையும் முழுமையாக செய்து வருகின்றோம் என ஈரானிய IRGC இராணுவம் அதிரடியாக அறிவித்தது. அத்தோடு போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஈரானிய இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான 4 ட்ரோன்களையும் அமெரிக்காவினுடைய ஒரு MQ-9 ட்ரோனையும் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். மேலும் ஈரானினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக செயற்படுத்தப்பட்டு வருகின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஏவுகணைகளில் குறைந்தது 40% ஏவுகணைகளை ஈரானிய வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் முழுமையாக சுட்டு வீழ்த்தியுள்ளன. அத்தோடு ஈரானும் யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களையும் வீரியமான ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 25க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களையும் டசன் கணக்கான ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்திலே 5 வெடிப்புகள் பதிவாகி இருந்தன. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஐண்டோம் பேட்டரிகளை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதிலே 3 ஐண்டோம் பேட்டரிகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்களில் வெடிப்புகள் பதிவாக இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களை ஒப்புக்கொண்டுள்ளன.
எனவே தற்போது போரானது விரிவடைந்து செல்கின்றது. நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய திட்டம் தொடர்பாக நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் அமெரிக்கா ஆரம்பத்திலேயே பங்கேற்காமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை மோதவிட்டு பின்பு அமெரிக்கா களமிறங்கும் என்பதனை குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இவை தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் ஒரு திட்டமிடப்பட்ட நாடகமாகும். அமெரிக்காவினுடைய முழுமையான உதவி இல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளவே முடியாது. உண்மையில் இது ஒரு எளிய சமன்பாடாகும். அமெரிக்காவினுடைய எரிபொருள் நிரப்பு விமானங்களுடைய உதவி இல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய போர் விமானங்களினால் ஜோர்டானிய வான்பரப்பை கூட முழுமையாக தாண்ட முடியாது. சவுதி அரேபியாவிலும் ஜோர்டானிலும் அமெரிக்க எரிபொருள் நிரப்பு விமானங்கள் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் விமானங்களுக்கு தேவையான எரிபொருளை வழங்கினால் மாத்திரமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். எனவே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் அமெரிக்கா முழுமையாக தொடர்பு பட்டுள்ளது. தற்போதைய நிலைமையில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் அமெரிக்கா நேரடியாக தொடர்பு படாமல் இருந்தால் ஈரான் அமெரிக்க தளங்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளாது. இதனால் மறைமுகமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்கி ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை விரிவாக்கி படுகொலை தாக்குதல்களையும் மேற்கொண்டு ஈரானிய தலைமைகளையும் படுகொலை செய்து பேச்சுவார்த்தை மேசையில் ஈரானை கடுமையாக அமர்த்தி நிபந்தனைகளை திணித்து சரணடைய வைப்பதற்கே டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் திட்டமிடுகின்றார்கள். ஆனால் களத்திலே இவர்களுடைய இந்த திட்டங்கள் ஒருபொழுதும் பலிக்கப் போவதில்லை. இதற்கமைவாக ஈரானிய தலைமைகள் அமெரிக்காவுக்கு எதிரான எச்சரிக்கைகளையும் விடுத்துள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் நாங்கள் சம்பந்தப்படவில்லை என அமெரிக்கா அறிவித்திருப்பது ஒரு போலியான செயற்பாடாகும். இவை பற்றி எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அமெரிக்கா சம்பந்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டாலும் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரங்கள் அவற்றை போலியானவை என்பதனை உறுதிப்படுத்திவிட்டன. இதனால் நாங்கள் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய தளங்களுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களையும் ஆரம்பிப்பதற்கு தயாராகி வருகின்றோம் என ஈரானிய இராணுவ தலைமைகள் அதிரடியான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். எனவே தற்போது போர்க்களம் விரிவடைய போகின்றது. நீங்கள் இந்த காணொலியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானும் பதிலடி தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.